கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு சில டாபிக்ஸை பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன். இதற்கான டைம் நமக்கு வரல, இதற்கான வயசு இன்னும் வரலன்னு சொல்லி நான் தயங்குவதுண்டு. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஷியோரா இருக்கேன், இதுதான் சரியான நேரம் என்று. Now I am 29 seeking for a soulmate. ஒரு 29 வயது உடைய வாலிபனாய் திருமணத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிற நான் பல விஷயங்களை சமீப நாட்களாய் கற்றுக்கொண்டு வருகிறேன். நான் கற்றுக்கொண்டதை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். ஒருவேளை என்னை போன்றோருக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே என்ன தலைப்புல உங்களோடு பேச போகிறேன் என்றால் 7 things to know before marriage. திருமணத்திற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 7 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அதற்கு முன்பதாக திருமணம் என்றால் என்ன என்பதை வேதாகமத்தின் பார்வையில் நாம் பார்க்க வேண்டும். Marriage is not just a romantic relationship. இந்த திருமணம் என்பது வெறும் காதல் உறவு மட்டுமல்ல, அதையும் தாண்டி இது கடவுளால் நிறுவப்பட்ட ஒரு தெய்வீக உடன்படிக்கை என்றும் சொல்லலாம். இது தேவனே மனிதனுக்கு கொடுத்த ஒரு கட்டமைப்பு. நிறைய பேர் திருமணமே வேணாம், எதுக்கு அந்த தேவையில்லாத கமிட்மெண்ட், எதற்கு நான் வேறொருவரை திருமணம் செய்து அவரை பார்த்து கொள்ள வேண்டும், எதற்கு குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கிற தலைவலி எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தேவன் கொடுத்த கட்டமைப்புகள் எல்லாம் உடைத்தெறிய பார்க்கிறார்கள். அது மனிதனை ஒரு சீரழிந்த நிலைமைக்கு கொண்டு போய்விடும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் சுகமாய் வாழ அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தது மட்டுமல்லாமல் முதலாக திருமணம் என்ற கட்டமைப்பை கடவுளை கொடுக்கிறார். குடும்பம் என்கிற அமைப்பு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. எனவே அந்த குடும்பத்துக்கு, அந்த திருமண பந்தத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால் தான் திருமணத்திற்கு முன்பு நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இந்த 7 விஷயங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உபயோகமாக இருக்கும். ரெடியா இருக்கிறீங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திருமணத்திற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? Seek a spouse who fears the Lord. நீங்கள் தேடி தெரிந்து கொள்ள போகிற உங்கள் துணை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்களா என்பது ரொம்ப முக்கியம். அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய விசுவாசத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஒன்றிணைந்தார்கள் என்றால் அந்த திருமண பந்தம் இன்னும் வலுவாக கட்டமைக்கப்படும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாகவே திருமணத்துக்கு முன்பு வெளித்தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைய சாய்ஸஸ் மேக் பண்ணுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அதைவிட கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணையோ ஆணையோ தெரிந்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கவனிச்சு பாத்தீங்களா? அப்போ திருமண பந்தத்துக்குள் இணைய போகிற இருவரும் தேவ பயம் உடையவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஒரே விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இரண்டாவது, seek godly counsel before marriage. நீங்கள் உங்கள் திருமண பந்தத்திற்கு முன்பாக ஒரு தெய்வீக ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதனாலதான் நிறைய சர்ச்ல மேரேஜ் கவுன்சிலிங் கொடுப்பாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப நல்லது. தங்களுடைய வாழ்க்கையில திருமண உறவிலே வெற்றி பெற்ற முதிர்ந்த வயதுடையவர்கள், உங்களுடைய போதகர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களுக்கு சொல்லட்டும். அதை நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களாகி நாம் யூடியூப்ல போயிட்டு ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது அட்வைஸ் பண்ணா கேட்டுப்போம். அவங்க வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆகி அவங்க கல்யாணமே வேணாம் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப நைட் மேரா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கேட்டுப்போம். பயமா எதெல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்டுப்போம். உலகத்தார் எதை சொன்னாலும் அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற நாம் தேவ மனிதர்களோ அல்லது போதகர்களோ சொல்லும் போது அதை நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலோசனை இல்லாததுனாலதான் நிறைய விஷயம் நடக்க மாட்டுது, சித்தியாமற் போகிறது, அப்படின்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம்.
நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 19:20 வசனத்திலே, உன் அந்திய காலத்தில், அதாவது இன் ஃபியூச்சர், நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் நம்முடைய ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவ ஆலோசனை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். திருமணத்திற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? learn to love and serve like Christ. கிறிஸ்துவை போல நேசிக்கவும் சேவை செய்யவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. நீங்க வாசிங்க, எபேசியரின் புஸ்தகம் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று அந்த வசனம் தொடர்கிறது. இங்க நாம் கவனிக்கிறோம், புருஷர்கள் சாக்ரிஃபிஷியல் லவ்வோட இருக்கணும். கிறிஸ்து எப்படி தன்னையே தந்து சபையை மீட்டெடுத்தாரோ, சபைக்கு தேவையானதை தந்தாரோ, அதை போலவே ஒவ்வொரு ஆணும் கணவனும் தன்னுடைய மனைவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், போஷிக்க வேண்டும். அதற்காக எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் ட்ரிவன் ஒபீடியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு நம்பிக்கை சார்ந்து தன்னுடைய கணவன் தனக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார், அவர் தன்னை மிகவும் நேசிக்கிறார் என்ற புரிதலோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்க வசனத்தை வாசிங்கள். அதே எபேசியர் 5:22 வாசிக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நண்பர்களே, திருமணம் என்பது அன்பை பெறுவது மட்டுமல்ல, அன்பை பகிர்வதும் கூட. எனவே திருமண பந்தத்திற்குள் நீங்கள் நுழையும் போது உங்கள் துணையை மதிக்கவும் அதே சமயம் நேசிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படியும் கற்றுக்கொள்ளுங்கள். அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒருவருக்கு ஒருவர் நேசித்தால் தான், கேர் பண்ணாதான், கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவை போல நேசிக்கவும் சேவை செய்யவும் பழகினால் அந்த திருமண உறவு ரொம்ப அருமையா இருக்கும். அப்போ திருமணத்துக்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பியூரிட்டி. இது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4:3-5 வரை, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று வசனம் தொடர்கிறது. இந்த வசனங்களின் அடிப்படையிலே திருமண பந்தத்திற்குள் இணைய போகிற இரு நபருமே சுய கட்டுப்பாட்டையும் தூய்மையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி பாலியல் ரீதியான ஒழுங்கு நமக்கு வேண்டும். ஒருவருக்கொருவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் தங்களுடைய பந்தத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் விவாகத்துல இணையும் போது அந்த விவாக மஞ்சம் என்பது அசுசிப்படாததாக இருக்க வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒழுங்கு நமக்கு ரொம்ப முக்கியம். பாலியல் ரீதியான ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் கடவுள் கட்டமைக்கக்கூடிய திருமணத்தில் இருக்கக்கூடியது. திருமணத்துக்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5வது விஷயத்தை பார்க்கலாமா? learn to resolve conflicts biblically. நம்முடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்கு அப்புறமும் கண்டிப்பா கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரும்போது நீங்கள் வேதத்தின் பால் நின்று அதை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான சொல்யூஷனை வேதத்திலிருந்து கொண்டு வர முயற்சிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், மன்னிக்கும் சுபாவத்தோடு இருக்கணும். அப்ப சண்டைகள் வரும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னிக்கும் சுபாவத்தோடு அதை கையாள பழக வேண்டும். ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும்போது, மோதல்கள் வரும்போது வார்த்தையை விடாம முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து மன்னித்து வாழ பழக வேண்டும். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை. திருமண பந்தத்துக்குள் இணைய போகிற நாம் அதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய 6வது விஷயம் என்ன தெரியுமா? பி ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிள். இப்போ இதுவரைக்கும் நாம ஆவிக்குரிய ரீதியா எப்படி வாழ வேண்டும், எமோஷனலா பிரச்சனை வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணோம், இதையெல்லாம் ஓரளவு கற்றுக்கொண்டோம். ஆனா
நாம கவனிக்க தவறக்கூடிய விஷயம் எதுனா, பொருளாதாரம் சார்ந்து எந்த அறிவுமே இல்லாமல் ஒரு திருமண உறவுக்குள்ள போகும்போது, எங்கேயாவது பிரச்சனை வரும்போது, பண நெருக்கடி வரும்போது நம்மிடத்திலிருந்து கெட்ட ஸ்பாவங்கள் வெளிப்பட வாய்ப்புண்டு. அதனாலதான் நமக்கு பொருளாதார ரீதியான அறிவும் அவசியம். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஆமென். அப்போ வலுவான திருமணத்திற்கு பொருளாதார ரீதியான ஒரு அறிவு நமக்கு அவசியம். அப்படி இருந்தால் கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழ முடியும். கடைசியாக, திருமணத்திற்கு முன்பு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 7வது பாயிண்ட், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் டைமிங் அண்ட் பிளான். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாலிபர்களாகிய நாம் ஒரு விதமான பயமும் பொறுமையின்மையும் நம்மிடத்துல இருக்கிறதுனால சீக்கிரமா ரஷ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிடணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபோமோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நாம மட்டும் அதுல இருந்து விடுபடுறோமே, நமக்கு அது நடக்கலையே, நமக்கு இது தாமதமாகிறதே என்று சொல்லி நாம் பயந்து பொறுமை இல்லாமல் அவசரமாக அதை அடைய விரும்புகிறோம். இது மிகவும் தவறு. கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய திட்டப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தால் நிச்சயமாகவே அது சிறந்ததாக இருக்கும். ஆனால் நாம என்ன பண்றோம்? கல்ச்சுரல் பிரஷரோடு, பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க, அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கல, என்னை விட சின்ன பசங்களுக்குலாம் நடக்குது எனக்கு நடக்கலன்னு சொல்லி தேவையில்லாத பிரஷர் எல்லாம் போட்டு இந்த மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ளஷ்ல போயிட்டு சில சாய்ஸஸை மேக் பண்றோம். அது நமக்கு ஆபத்தாய் முடியும். எனவே நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசியுங்கள், நீதிமொழிகள் 3:5-7 வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஆகவே பயம் இல்லாமல், பொறுமையை இழக்காமல் கர்த்தருக்காக காத்திருங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். இது பிசினஸ்ல நடக்கும். பொதுவா மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் உங்களிடத்துல ஏதோ குறை இருப்பது போல காட்டி அதை யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க, அதை மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபோமோ கிரியேட் ஆகி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அது நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லி அதை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதே போல சத்துருவும் தன்னுடைய ஸ்கீம்ஸை உங்ககிட்ட விற்க பார்க்கறான். நீங்க விழுந்து போயிடாதீங்க, ஏமாறாதீங்க. எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லாமல் கர்த்தர் எனக்கானதை நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்வார் என நம்புங்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப லவ் பண்றது தப்பா? என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதை பண்ணாதீங்கன்னு தான் யாரா இருந்தாலும் சொல்லுவேன். ஏன்றது அது வேற சப்ஜெக்ட். அதை ரொம்ப தியாலஜிக்கலாகவும் அதே சமயம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுத்து பேசணும். அது நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன கேட்டீங்கன்னா காத்திருங்கள். அதே போல இன்னொரு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, உங்கள் சிங்கிள்னஸ், அதாவது நீங்கள் தனிமையோடு இருக்கும்போது அதுல கண்டென்ட்டா இருக்க பழகணும். ஆதாம் தான் தனிமையா இருக்கும்போது கடவுளோடு நல்ல உறவில் இருந்தார். அவருக்கு தெரியாது தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று. கர்த்தர் வந்து மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கும் வரைக்கும் தனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது என்ற உணர்வே இல்லாமல் ஆதாம் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஆதாம் கிட்ட தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவருக்கு ஒரு வேலை இருந்தது, அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, காட்ஸ் பர்பஸ் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தரா ஒரு பொண்ணையோ பையனையோ கொடுக்கிற வரைக்கும் அவசரப்படாதீங்க. நீங்கள் தனிமையா இருப்பதை முதலாவது கண்டென்ட்டா ஃபீல் பண்ணுங்க, மன நிறைவோடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியானவைகளை செய்வாராக. ஆமென். கடைசியா ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்க போகிறேன். இல்ல தம்பி, நீ சொல்ற மாதிரிலாம் கேட்காமையே நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்களே, எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நாட் ஆல் சக்சஸ் ஃபார்முலாஸ் ஆர் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு விஷயம் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு லைஃப் நல்லா போகுது அப்படின்றதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாம் எல்லாருக்கும் செட் ஆயிடாது. அப்ப எது செட் ஆகும்? இந்த உலகத்தை கடவுள் தான் படைத்தார் என்கிற நம்பிக்கையுடைய நான், ஆத்திகனாகிய நான், கடவுளை பிலீவ் பண்ற நான், as a பைபிள் பிலீவிங் பிலீவர், கிறிஸ்டியனா இருக்கிற நான், என்னுடைய ஸ்டாண்டர்டான தத்துவமா எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? இறை வேதாகமத்தை. அப்போ இந்த பைபிள் தான் என்னுடைய அல்டிமேட் கைடா இருக்கணும். அது எதை சொல்லுதோ அதனுடைய கோட்பாடுகளுக்கு பொருந்துகிற விஷயங்களை நான் கை கொள்ள வேண்டும். எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எக்ஸாமின் யுவர் செல்ஃப் த்ரூ த பைபிள் அண்ட் சீக் காட்ஸ் கைடன்ஸ்.
உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்பு கடவுளுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்ல வரார்ன்றத கேட்க பழகுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வந்து உங்கள் திருமணத்தை நன்றாக நடத்தி வைப்பார். நிச்சயமாகவே அந்த திருமணத்திலே தேவ அன்பு வெளிப்படும், செழுமையான வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.